எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் vlog பார்க்க போகிறீங்கன்னா சண்டே டே மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க பார்க்கலாம். காலையிலேயே எனக்கு அம்மா வந்து எப்போவுமே காஃபி போட்டு வச்சுருவாங்க ஃபுல்லாக. எனக்கு தேவையான மட்டும் ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போ நான் சூட் பண்ணி குடிச்சுப்பேங்க. என் பையனுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று போனாங்களா, ரிலையன்ஸ் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் லீவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, எனக்கு பிஸ்கெட்டு வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்ன வாங்கினாங்கன்ட்டு கட்டாயிருங்க. இப்போல்லாம் அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா அவன் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டானா பிஸ்கெட்டு சிப்ஸ்லாம் அதிகமாகவே சாப்பிடுவான். அதெல்லாம் சாப்பிட்றதால அவன் சாப்பாடே சாப்பிட்றதே கிடையாது. அதால் சும்மா அவனுக்கு மஞ்சு அதுமாரி கெலாக்ஸ் அதுமாரி பிஸ்கெட் தான் வாங்கணும். அந்தளவுக்கு நான் வாங்கி கொடுக்கறது கிடையாது. இப்போல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவனே கேட்டாலும் அவ்வளோ வாங்கி கொடுக்கறதுக்கு கிடையாது. அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துற வேலை தான் எனக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சலாம். ஏன்னா பையன் அம்மா கூட சர்ச்சுக்கு போயிருக்கான் காலையிலேயே. நேற்று நைட்டு சர்ச்சுக்கு போனட்டு ஒரே ஆள். அதுக்கப்புறமா தூங்கினுக்கிற பையனை கிளப்பி அனுப்பி விட்டேன் அம்மா கூட. சரி அது அவன் வரத்துக்குள்ளேயே சீக்கிரமாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பாப்பா இங்கே தான் நான் தூங்க வைப்பேனா, அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. பெட் கவரு மீஷோவில் வாங்கினேன்னா, ஆனால் சைஸே பத்தலைங்க. அதுவும் சேஞ்ச் பண்ண பார்த்தேன். அதுக்குள்ளே அந்த டைமிங் முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு பெட் கவர் போட்டு மேலேயே ஒரு பெட்ஷீட் போட்டு அதுக்கப்புறமா பெட்டை க்ளீன் பண்ணி ஆயிடுச்சுங்க. இது வந்து கொஞ்ச நேரம் தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி தானே பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அது கொஞ்சம் நேரம் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா முன்ன மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே விட மோசமாக ஆகிடும். சரி ஓகே, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பா துடைக்கலான்ட்டு சுத்தண்ணி தான் போட்டேன். அதுக்கப்புறமா சரி வசம்பு சூட் பண்ணலாம். ஏன்னா பாப்பாவுக்கு பொட்டில் வசம்பில் தான் வைப்பேன், மையில் வைக்க மாட்டேன். சரி சூடு அந்த நெருப்பு காட்டலாம் பார்த்தா தெரியாமல் சுக்கு வைத்து நெருப்பு காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னடா ஸ்மெல்லே வரலையே, வசம்பு ஸ்மெல்லே வரலையே பார்த்தா வசம்புக்கு பதில் சுக்கு எடுத்து சூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறமா வசம்பு எடுத்து நல்லா கொஞ்சம் நெருப்பு காட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கறிக்கும் போது மை மாதிரியே வரும். அதை எடுத்து வச்சோன்னா பாப்பாவுக்கு நல்லது. மையை விட வசம்பு ஓகே தான். அப்புறமா சரி கவர்மெண்ட்டில் வந்து அந்த எல்லோ கலரில் ஒரு பை தருவாங்க. பாப்பா பிறந்ததுமே நம்ம கையோடு குத்து அனுப்பிடுவாங்க. ஓகே, நேற்று க்ளீன் பண்ணும்போது பாப்பாவுக்கு அதில் துணிஞ்சு ஓகே அதே போட்டு விட்டு பாப்பாவுக்கு பால் குத்து நான் தூங்க வச்சாச்சு. நானும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா அம்மா வந்ததுமே லஞ்சுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா சுட சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவலுங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என் பெரிய பையனுக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டாச்சுங்க. அது ஊட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும். ஸோ ஓகே, அணிலெலாம் இருந்ததா ஓகே அதை காமிச்சு ஊட்டி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா நானும் சாப்பாடு போட்டு வச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு ஊட்டிட்டு ஓகே நம்ம சாப்பிட்லான்ட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்புறமா வீட்டு பக்கத்தில் வந்து தென்னை மரம் இருக்கா, ஓகே தேங்காய் அறுத்துட்டோம். ஏன்னா முத்திடுச்சு, அது இப்படியே விட்டேன்னா வேஸ்ட் ஆகிடுன்ட்டு நாங்களும் தேங்காய் அறுத்துட்டோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.